நமக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, ஏன் நம்ம அந்த குழந்தை பருவத்துக்கே திரும்பி போயிடக்கூடாது? ஏன் ஒரு இளமை பருவத்துக்கே திரும்பி போயிடக்கூடாது? அந்த நாட்கள் வசந்த காலமான நாட்கள். வாழ்க்கையில ஒரு கஷ்டமுமே நம்மளுக்கு இருந்ததில்ல. இப்படிலாம் கண்டிப்பா ஒரு தடவையாவது நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா, நம்மளால இத பண்ண முடியாட்டியும், ஒரு ஜெல்லி ஃபிஷ் அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்புட்ன்னா, அதனுடைய இளமை பருவத்துக்கு அது திரும்ப போய் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சிய மறுபடியும் ஆரம்பிக்குது. அந்த அதிசயமான ஜெல்லி ஃபிஷ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம செல்களோட இயக்கத்த பத்தி பார்த்துடலாம். நம்ம ஒரு கருவா உருவாகும்போது, அதுல ஸ்டெம் செல்கள் உருவாகும். அப்புறம் வளர வளர அந்த ஸ்டெம் செல்கள் ஒரு குறிப்பிட்ட வகை செல்களா மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்மள எடுத்துக்கிட்டோம்னா, நம்மள கல்லீரல்ல ஒரு வகையான செல்கள் இருக்கு. மண்ணீரல்ல ஒரு வகையான செல்கள் இருக்கு. எலும்பு, ரத்தம் இந்த மாரி ஒவ்வொரு உறுப்புல இருக்கிற செல்களும் வேற வேற. இந்த செயல்பாட்ட செல் டிஃபரன்ஷியேஷன், செல் தன்னிச்சிறப்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி டிஃபரன்ஷியேட் ஆன ஒரு செல், இந்த மாரி நீ இதுவா தான் கடைசி வரைக்கும் இருக்க போற அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு செல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவுக்கு அது செல் பிரிகை நடந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போகும். இதுதான் ஒரு ஒரு செல்லினுடைய ஒரு சராசரியான வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்டெம் செல்லா ஆரம்பிக்குது ஒரு கருவுல. அதுக்கப்புறம் அந்த தனிச்சிறப்பான செல்லா மாறி குறிப்பிட்ட எண்ணிக்கை அந்த செல் பிரிகை முடிஞ்ச உடனே அது இறந்து போயிடும். ஆனா ஒரு ஜெல்லி ஃபிஷ் இந்த செல்களுடைய வாழ்க்கை சுழற்சியை சில நேரத்துல அதுக்கு தேவையான நேரத்துல எதிர் திசையில பயணிக்க வைக்குது. அந்த ஜெல்லி ஃபிஷ் பேரு டுர்ரிடாப்சிஸ் டோர்னி. பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மில்லிமீட்டர், ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டுமே அளவு இருக்கிற ஒரு ஜெல்லி ஃபிஷ். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கடல் இதுலயும் இந்த ஜெல்லி ஃபிஷ் காணப்படுது. இது எப்படி இந்த செல் அந்த சுழற்சியவோ இல்ல அந்த செல்லினுடைய அந்த ஆயுளையோ அது திரும்ப கொண்டு போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஜெல்லி ஃபிஷ்ஷினுடைய அந்த ஆயுள் எப்படி இருக்கு, அது எப்படி ஆரம்பிக்குது, அதனுடைய வாழ்க்கையை எப்படி முடிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா ஜெல்லி ஃபிஷ்ஷுமே நீந்தக்கூடிய லார்வே அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அது பாட்டுக்கு தண்ணியில நீந்திக்கிட்டு இருக்கும். அதை விட சின்னதா இருக்கிற உயிரிகளை சாப்பிடும். அது ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கடற்பரப்புக்கு போய் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா மாறும். பாலிப் இப்போ ஒரு கடற்பரப்புல ஒரு சின்ன செடி மாதிரி, இப்ப இந்த வளர்ந்த ஜெல்லி ஃபிஷ்ஷே ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா, அதனுடைய பாலிப் என்ன அளவுல இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அந்த அளவுல தான் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷினுடைய பாலிப் இருக்கும். அந்த பாலிப் பருவத்துல அது ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாலிப்ல இருந்து மொட்டு மாதிரி தனியா வளர்ந்து, அந்த மொட்டு தனியா பிரிஞ்சுதான் நம்ம ஜெல்லி ஃபிஷ் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்ற ஒரு மாதிரி அந்த நீந்தி போகிற ஒரு இனமா அது மாறும். இது இந்த டுர்ரிடாப்சிஸ் டோர்னிக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எல்லா ஜெல்லி ஃபிஷ்களும் இந்த வாழ்க்கை சுழற்சியை தான் பின்பற்றுது. 3 நிலை சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பார்த்தது நீந்தக்கூடிய லார்வே. அதுக்கு அடுத்து நீந்த முடியாம கடல் அடியில போய் அந்த கடல் அடியோட ஒட்டி கொண்டு இருக்கிற அந்த பாலிப். 3வதா நம்மளுக்கு ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வர்ற அந்த மெடூசா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த டுரிடாப்சிஸ் டோர்னி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு திடீர் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுது, இல்ல அதுக்கு உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்படுது, வேற ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்படுது அப்படின்னா, எல்லா உடனேயும் அழிங்க, நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மெடூசா நிலையிலேருந்து அது பின்பக்கம் போய் மறுபடியும் ஒரு பாலிப்பா மாறி கடற்பரப்புக்கு போய் வளர ஆரம்பிச்சிடும். அந்த பாலிப் நிலையில அது பல மெடூசாக்களை உருவாக்கி திரும்ப பாலிப் நிலையில ஒரு ரீசெட் ஆன மாதிரி தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை அதால தொடர முடியுது. இது எப்படி சாதிக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்த இந்த செல் டிஃபரன்ஷியேஷன் செயல்பாட்டுக்கு எதிரா டிரான்ஸ் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு ஒரு செயல்பாட்டை நிகழ்த்துது. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட செல்களை அதனுடைய வளர்ச்சிக்கு எதிரா நகர வச்சு அதுக்கு முந்தின நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்முறை. இந்த செயல்முறையை நிகழ்த்துறதுக்கு டுரிடாப்சிஸ் டோர்னிக்கு தனி மரபணுக்கள் இருக்கு. அதனுடைய அத்தனூண்டு இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய மரபணுவில் அதுக்கு ஒரு அதிர்ச்சியோ இல்லை ஒரு வெப்பநிலை மாறுதலோ ஒரு காயமோ ஏற்படும் போது திரும்ப அந்த முந்தின பாலிப் நிலைக்கு போவதற்கான அந்த மரபணுக்கள் அதனோட உடல்ல இருக்கு, அதனுடைய செல்கள்ல இருக்கு.
எப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த மரபணுக்கள் செயல்பட தொடங்கி அதை மறுபடியும் ஒரு பாலிப்பா மாத்துது. கோட்பாட்டு ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்ற விளையாட்டை டுரிடாப்சிஸ் டோர்னியால கணக்கில்லாத அளவு வந்து செய்ய முடியும். கிட்டத்தட்ட அதை பயாலஜிக்கலி இம்மார்டல் அப்படின்னு சொல்லலாம். அது இறக்கவே பார்க்க போனா தேவையில்லை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் டுரிடாப்சிஸ் டோர்னி மற்ற ஜெல்லி ஃபிஷ்கள்னாலேயோ இல்லை மற்ற மீன்கள்னாலேயோ வேட்டையாடப்பட்டு தான் இறந்து போகுது. ஆனால் அந்த அந்த மரபணுக்கள் செயல்பாட்டை வச்சு பார்த்தோம்னா அதால இந்த செயல்பாட்டை பல தடவை நிகழ்த்த முடியும். வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத இந்த மாதிரியான ஒரு தனிச்சிறப்பான பண்பு இந்த டுரிடாப்சிஸ் டோர்னி மற்றும் அதனுக்கு ரொம்ப பரிணாமவியல்ல நெருங்கின உறவினர்களாக இருக்கக்கூடிய இன்னொரு 2-3 ஜெல்லி ஃபிஷ்களில் இருக்கிறதுனால அதை ரொம்ப தீவிரமாக விஞ்ஞானிகள் வந்து வயதாகிறத எப்படி தடுக்கிறது, இல்லை இறப்பு வராமல், இறப்புனா மொத்தமாக இல்லை, செல் இறப்பு வராமல் எப்படி தடுக்கிறது, அதை வந்து நம்ம திரும்ப பழையபடி கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி ஆய்வுகளை வந்து அதை நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டுரிடாப்சிஸ் டோர்னில செயல்படக்கூடிய இந்த மரபணுக்கள் நம்ம உடம்புல செயல்படுமா, இல்லை அந்த மாதிரி ஒரு முறையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகத்துக்கு உரியது தான். 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நாமளும் ஜெல்லி ஃபிஷ்ஷும் அந்த பரிணாமவியல் அந்த மரம் ட்ரீ ஆஃப் எவல்யூஷனில் வேறு வேறு கிளைகளில் மொத்தமாக வேறு வேறு கிளைகளில் இருக்கும். நம்ம 2 பேருக்குமான காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மூதாதையர் பல 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானது. 2வது, இந்த ஒரு உயிரினத்தில் மட்டும்தான் இந்த பண்பு பரிணாமத்தில் உருவாகி இருக்கு. 2வது காரணம் ரொம்ப முக்கியமானது. இந்த டுரிடாப்சிஸ் டோர்னி பெரும்பாலான ஜெல்லி ஃபிஷ்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட உடம்புல 95% நீர் தான் இருக்கு. வெறும் 5% தான் செல்கள் அதெல்லாம் இருக்கு. ஆனால் நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அவ்வளோ நீர் கிடையாது. இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கிட்டக்க எவ்வளவு வகையான செல்கள் இருக்கு அப்படிங்கிறதும், வெறும் 4.5 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி ஃபிஷ்ல எவ்வளவு வகையான செல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்டக்க பல 100 மடங்கு வேறு வேறு விதமான செல்கள் இருக்கு. அப்போ எல்லா செல்லையும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து வயதாகிறத நீங்க தடுக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசை நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான செல்களையும் நீங்க அதனுடைய செயல்பாட்டை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கொண்டு போகணும் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு பல லட்சக்கணக்கான மிருகங்கள்ல ஒரு 2-3 உயிரினங்கள்ல மட்டும் உருவான ஒரு பரிணாமவியல் விபத்து இல்லை அதிசயம் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷால, அத்தனூண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷால தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை வந்து ஒரு முந்தின நிலைக்கு கொண்டு போய் அங்கேருந்து திரும்பவும் வாழ்க்கையை தொடர முடியுது அப்படின்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தானே. இன்னொரு காணொலியில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹாலாஸ்யன்.